சின்னமனூர் அரசு மருத்துவமனை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறையை கண்டித்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சின்னமனூர் நகர மன்ற உறுப்பினர் தமிழ் பெருமாள் கூறுகையில், சின்னமனூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி தலைக்காய அறுவை சிகிச்சை பிரிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், சுற்றியுள்ள 58 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் மருத்துவ பிரிவுகளையும் கூடுதல் கட்டிடங்களையும் ஏற்படுத்தி தருமாறும் வெளிநோயாவிற்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களின் பற்றாக்குறையை போற்றிட ஊதிய மருத்துவர்களை நியமனம் செய்திட வேண்டும். மென்று மற்றும் தங்கு தடை இன்றி மின்சாரம் கிடைத்திட நவீன ரக ஜெனரேட்டரை பயன்படுத்த வேண்டும் என்றும், இரவு மற்றும் பகல் நேர பாதுகாவலர்களை நியமனம் செய்து விட வேண்டும் என்று, இருண்ட நிலையில் இருக்கும் மருத்துவமனையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர புதிய மின்விளக்குகளை அமைத்திட, அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களை கூடுதலாக இயக்கிய விபத்து, தற்கொலை, பேரிடர் காலங்களில் ஏற்படும் மரணங்களை பிரேத பரிசோதனை செய்திட உரிய பணியாளர்களை நியமனம் செய்திட மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் திருடர்களிடமிருந்து பாதுகாத்திட கூடுதல் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என்று பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஜெய்ஹிந்த், ஒன்றிய தலைவர் விக்னேஸ்வரன், ஒன்றிய பொருளாளர்கள் நித்யானந்தம் மற்றும் மாவட்ட குழு, ஒன்றிய துணை செயலாளர்கள், துணை தலைவர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை. ஒன்றிய தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களும் ஒன்றிய பொருளாளர் தோழர் நித்யானந்தம் அவர்களும் தலைமையேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு மருத்துவத்துறையே 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 சின்னமனூர் மருத்துவமனை இல்ல, செவிலியர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, பணியாற்ற பணியாற்ற வாட்ச்மேன் இல்ல, வாட்ச்மேன் இல்ல, வாட்ச்மேன் இல்ல, வாட்ச்மேன் இல்ல. அரசு மருத்துவமனை அரசு இருட்டாக இருக்குதுங்க, இருட்டுக்குள்ள இருக்குதுங்க. மாவட்ட செயலர் ஈஆர் தமிழ் பெருமாள் தோழர் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும், மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்று கிடைக்க வேண்டும். அந்த மருத்துவம் எந்த வகையில் கிடைக்கவில்லை என்பதற்காக நானும் அல்லல் படுகிற இந்த மக்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தான் இன்று அனைத்து இந்த போராட்டத்தை முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கிற ஒன்றியத்துடைய பொருளாளர் நித்யானந்தம் அவர்களே, இந்த போராட்டத்தை பங்கு கொண்ட நிலங்களை தானமாக கொடுத்து அரசு மருத்துவமனை சொல்லியிருக்கிறாங்க. இங்க நாங்கள் காலங்காலமா நாங்கள் போராடிக்கிட்டு ஒரு தலைக்காக அறிவிக்கை ஏற்படுத்துறோம். விபத்து ஏற்பட்டா உடனடியாக செய்வதற்கு, அவரை உயிரை காப்பாற்றுவதற்கு எத்தனை மருத்துவ பணிகள் இருக்கிறாங்க. காய்ச்சல் காலம், தலைவலி காலம், வண்டவலி காலம், தண்ணீர் மழைக்காலங்களில் தண்ணீர் குடிச்சவன் சொன்னா பல்வேறு நோய்கள் பாதிக்கப்படுது.